மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உடன்படிக்கை நிமித்தமாய் உண்டாயிருந்தபடினாலே அது அவனோடு முடிந்து விடவில்லை, சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது. யோசேப்பை பார்ப்போம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையின்படி இந்த மனுஷனோட இருக்கிறார். இந்த மனுஷனோட இருந்தால் இந்த மனுஷனுக்கு பிரச்சனை ஏற்படுது. இவனை விற்கப்படுகிறான், சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். தள்ளப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தையை அவனுக்குள்ள அனுப்புகிறார். அந்த வார்த்தை, அந்த ஞானமுள்ள வார்த்தைகள், வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அவனுக்கு வழியை உண்டாக்குகிறது. அந்த தேசத்தையே அது வாழ வைக்கிறது, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறது. இதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்க. தாவீது எடுத்துக்கொண்டு சொன்னால் அவன் எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கிறான், ஒரு மேய்ப்பன் ஆரம்பிக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பெரிய தொல்லை அவனுக்கு ஏற்படுகிறது. சவுல் அவனை கொல்ல திரிகிறான். தாவீது எப்படி இதை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். 400 பேர் இவனோட சேர்றாங்க பாருங்க. 400 பேரையும் எப்படி வேதம் வர்ணிக்கிறதுன்னு சொன்னால், இன் டெட், டிஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கண்டென்டட். தமிழ் எப்படி வருது, கடன்காரன். இந்த 400 பேரும் கடன் பிரச்சனையில் இருக்கிறான். இந்த 400 பேரும் பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார்கள். வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர்கள். இப்படி ஒரு 400 பேரை வச்சு ஆரம்பிக்கிறான். 400 பெரிய அற்புதமாக MBA படிச்சுட்டு வந்த ஆளுங்களை வச்சு ஆரம்பிக்கல. 400 பேரும் கடனில் சிக்கி, பஞ்சத்தில் அடிபட்டு, பல்வேறு கஷ்டத்தில் சிக்கி வந்த ஆட்கள். இவர்களை வச்சு தான் ஆரம்பிக்கிறான் பாருங்க. கடைசியில் அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்தீங்கன்னா முடியும் போது சொல்கிறான் சாலமோன்கிட்ட, தேவாலயத்தை கட்டுவதற்கு எல்லா காரியங்களையும் நான் சவதரித்து வைத்திருக்கேன், எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன்னு சொல்கிறான். சிலர் கணக்கு போட்டு சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குமா. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் பேசுகிற மாதிரி பேசுகிறான். அது என்ன கூட எனக்கு நேரம் இல்லை. வெள்ளி, பொண்ணு, மரங்கள், விலையேற பெற்ற பொருட்கள், கற்கள், அது இதுன்னு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி சாலமோனுக்கு அவன் சொல்லுகிறான். அவ்வளவு பொருட்களை அவன் சேர்த்து வச்சிருக்கிறான். ஏனென்று சொன்னால், இந்த சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு பையனிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படியே தான் சாலமோனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோன்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் எந்த ராஜாவும் ஆசீர்வதிக்கப்படாத அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இனிமேலும் எந்த ஒரு ராஜாவும் இது போல் ஆசீர்வதிக்கப்படாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இப்படியே வருது பாருங்க, ஆசீர்வாதம் தொடர்ந்துக்கிட்டே வருது. ஏன்னு சொன்னால், உடன்படிக்கை நிமித்தம். உடன்படிக்கை எங்கே ஆரம்பித்தது? ஆபிரகாமில் ஆரம்பித்து இவங்களுக்கெல்லாம் அப்படியே ஆபிரகாம் செத்து போனாலும் கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக இவர்களை சந்திக்கிறார், தேடி தேடி வர்றார். இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க, கடைசியில் இயேசுக்கு வருது. இயேசுவின் மூலமாக எல்லாருக்கும் அது, புறஜாதிகள் எல்லாருக்கும் வந்து சேருது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்தின் மக்களை எல்லாம் ஆசீர்வாதம் தேடிக்கொண்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் தேடி தேடி வந்து ஈசாக்கு ஆசீர்வதித்தாரோ, யாக்கோபு ஆசீர்வதித்தாரோ, யோசேப்பை ஆசீர்வதித்தாரோ, மோசேயை ஆசீர்வதித்தாரோ, தாவீதை ஆசீர்வதித்தாரோ, சாதாரண ஆட்களை தாழ்வான இடங்களில் தூக்கி அவனை உயர்த்தினாரோ, நிறுத்தினாரோ, அவளை விடுவித்தாரோ, ஆசீர்வதித்தாரோ. நம்ம ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்க இல்லையா? இது போலவே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேலை செய்யும்படியாக ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்னா யாருன்னே தெரியாமல் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவை மரிக்க செய்து சாபத்தை எல்லாம் போக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா இனத்தவர், எல்லா ஜாதிக்கார மக்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும்படியாக ஏற்பாடை செய்து வச்சுட்டு உங்களையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு வச்சுட்டு சொல்லுங்க. ஹலோ, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எதற்காக? தேவன் உங்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்திருக்கிறது. இதுதான் அற்புதம் பாருங்க. அப்படிதான் நாமெல்லாம் உருவாகியிருக்கிறோம் இன்றைக்கு. இல்லைன்னா நான் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்திருப்பேன். இன்னைக்கு எங்கே இருந்திருப்பேன்னே தெரியாது. யோசித்து பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கிருபை பாருங்க, எங்கேயோ இருந்த ஒரு ஆளை தேடி, எங்கேயோ ஒரு குடும்பத்தில், எங்கேயோ ஒரு மூலையில் கடந்தவங்களை தேடி தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து அவர்களை வளர பண்ணி பெருக பண்ணி அவர்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்தி உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடி நாம் பெரியவர்களாக பிறக்கிற, சாதாரணமானவர்களாக பிறக்கிறோம். கர்த்தருடைய காருண்யம் நம்மளை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை பெரியவர்களாக ஆக்குகிறது, மாற்றுகிறது.
அப்போ there is a divine destiny. அப்போ நீங்கள் உட்கார்ந்திருக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் என்கிறது இன்றைக்கு இந்த உலக மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிறது. அன்னைக்கு எப்படி தலைமுறையா உடன்படிக்கை நிமித்தமாக இந்த ஆசீர்வாதம் எல்லாரையும் தேடி வந்ததோ, அது போல இன்றைக்கு புதிய உடன்படிக்கை நிமித்தமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக இன்றைக்கு உலகத்தின் மக்களை எல்லாம் இந்த ஆசீர்வாதம் தேடி வந்து நாடி வந்து அவளை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். இதுக்கு தான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறோம். இதுக்கு தான் சுவிசேஷத்தை நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாத தண்டையில் ஒரு வரும்போது, இந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வந்து கிடைக்கும் போது, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் கற்றுக்கொள்ளும் போது, எப்படி அதை பெற்று அனுபவிக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளும்போது, விசுவாசத்தில் எப்படி அதை ரசீதை கொடுத்து பொருளை பெறுற மாதிரி பெற அவன் கற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகிறது? அவனுடைய குறைகளெல்லாம் ஒன்றுமில்லாமற் போகிறது. ஏன்னா ஆசீர்வாதம் குறைகளை காட்டிலும் பெருசாக இருக்குது. முள்ளும் குறுக்கும் விளையுது. ஆனால் அதே தோட்டத்தை பண்படுத்தி ஒரு தோட்டக்காரனை வச்சு நல்ல வேலை செஞ்சு அங்கே நல்ல விதைகளை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு எல்லாம் எரு போட்டு எல்லாம் பண்ணி வேலை செய்தால் அது என்ன ஆகிறது? அது பலன் தர ஆரம்பித்து விடுகிறது. தோட்டத்தை ஒன்றும் செய்யாமல் விட்டால் அது பாட்டுக்கு முள்ளும் குறுக்கும் விளைஞ்சி கிடக்குது. அதனால தான் நிறைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற வண்ணமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்று அனுபவிக்கிறது என்பதை கற்றுக்கொண்டால், எப்படி விசுவாசிப்பது என்பதை கற்றுக்கொண்டால், எப்படி தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாயில் வைப்பது என்று கற்றுக்கொண்டால், ஆசீர்வாதம் என்னுடையது, சாபம் என்னுடையது அல்ல என்று சாபத்தை நிராகரித்து ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள கற்றுக்கொண்டால், ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் போது என்ன, அது அழகான தோட்டம் போல வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் முதலாவது சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். அதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. கல்வாரி சிலுவையில் நடந்தது என்கிறது என்னைக்கோ ஒரு நாள் நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் கிடையாது. அந்த சம்பவத்தின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது. இதைத்தான் ஒவ்வொரு மனுஷரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நடந்தது இன்றைக்கு எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது திறந்து விட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு கடைசி மனுஷனுக்கும் சொந்தமாக இருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்றால், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் என்றால், இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இயேசுவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகிறது. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாவு இந்த உலகத்தில் நிறைய வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வையுங்கள். இன்றைக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது? முதலாவது இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுங்கள். இயேசு உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிகள். சாபம் என்னுடையது இல்லை, ஆசீர்வாதம் தான் என்னுடையது என்பது ஆசீர்வாதத்தை விசுவாசிகள். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறதுல ஏதோ ஒரு பெரிய தடை பாருங்கள். ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தை விசுவாசியுங்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசியுங்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், குறைச்சல் எனக்கு கிடையாது, தாழ்வு எனக்கு கிடையாது, இல்லாமல் எனக்கு கிடையாது என்பதை விசுவாசியுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் நான் சொல்கிறது உண்டு பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? உலகத்தில் இப்படி தாங்க, அவங்களுடைய எண்ணம் பாருங்கள், எல்லாருடைய எண்ணத்தை போல தான் இருக்குது. உலகம்னா இப்படி தான், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் உலக வாழ்க்கை, இப்படி தான் நான் வாழணுமாக்கும், இப்படி தான் இருக்குதாக்கும். கிடையாது. வேத வசனம் வேறொரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு எந்த ஆசீர்வாதம் உண்டானது என்று கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுகிறது. என்ன விதமான ஆசீர்வாதம் உண்டானது? பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை உண்டானது, ஒன்றும் இல்லாதவனுக்கு எல்லாம் உண்டானது, வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது, விரோதிகள் மடங்கடிக்கப்பட்டார்கள், வெள்ளியும் பொன்னும் உண்டானது, நிலம்பலமெல்லாம் உண்டானது, எல்லாம் உண்டானது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் அவனுக்கு வெற்றியும் நல்வாழ்வையும் அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி?